பேரு டோரா. நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா? இப்ப நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா? இப்பவாவது நான் உங்களை கூப்பிடுறது கேக்குதா? நான் சத்தம் மெதுவா விளையாட்டு விளையாடுறேன். இப்படி ஒருக்கா கூப்பிட்டா சத்தம்னு அர்த்தம், இப்படி கூப்பிட்டா மெதுவான்னு அர்த்தம். சத்தமா மெதுவா சத்தமா மெதுவா. டோரா பூட்ஸ், ஒரு வினோதமான சத்தம் உனக்கு கேட்டதா? என்ன சத்தம் அது? எனக்கு தெரியலையே டோரா. ஒருவேளை இடியா இருக்குமோ? ஒருவேளை அது பயங்கரமான மிருகமா இருக்கும்னு நினைக்கிறேன் டோரா. நான் இந்த மாதிரி வினோதமான சத்தத்தை இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்ல. அது என்ன சத்தம்னு கண்டுபிடிப்போம். அது என்ன சத்தம்னு கண்டுபிடிச்சு ஆகணும். கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம். அந்த சத்தம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே. ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியலையே. பொதுவா நமக்கு வழி தெரியாதப்போ நம்ம யார்கிட்ட உதவி கேட்போம்? மேப் கூப்பிட்டா வழி கிடைக்கும். மேப் நம்ம கிட்ட இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லிடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எனக்கு உங்களுடைய உதவி தேவை. நீங்க மேப்பை கூப்பிட்டு இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுறீங்களா? அதுக்கு நீங்க எல்லாரும் மேப்னு சொல்லணும். மேப்னு சொல்லுங்க, மேப்னு சொல்லுங்க. இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான். நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப். நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி. நான் தான் மேப், 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 நான் தான் மேப். டோராவும் பூட்ஸும் அந்த வினோதமான சத்தம் எந்த பகுதியிலிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. எனக்கு அந்த வினோதமான சத்தம் எந்த பகுதியிலிருந்து வருதுன்னு தெரியும். அந்த வினோதமான சத்தம் மஞ்சள் பள்ளத்தாக்குல இருந்து தான் வருது. கடைசியா தெரியற மஞ்சள் பள்ளத்தாக்க அடையணும்னு சொன்னா நீங்க முதல்ல சத்தம் போடுற ஆற கடந்து போகணும். அதுக்கு அப்புறம் அமைதியான காட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் மெதுவா நடந்து போகணும். அதுக்கு அப்புறம் மஞ்சள் பள்ளத்தாக்க நீங்க 2 பேரும் சுலபமா அடைஞ்சிடலாம். உடனே போய் இத டோரா கிட்ட சொல்லிடுறீங்களா? ஆறு, காடு, மஞ்சள் பள்ளத்தாக்கு. என் கூட சொல்லுங்க. ஆறு, காடு, மஞ்சள் பள்ளத்தாக்கு. ஆறு, காடு, மஞ்சள் பள்ளத்தாக்கு.